அம்மாக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுமா. என்னாலதான் அடிபட்டுச்சு. பாவம் அம்மம்மா. ரித்து, நம்ம உள்ள போய் பார்க்கலாமாவா? வெயிட் பண்ணு. டாக்டர். டாக்டர், இப்ப எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? நாங்க எங்க அம்மாவை பார்க்கலாமா? டாக்டர், ஏதாச்சும் சீரியஸான விஷயம்னா சொல்லிடுங்க தயவு செஞ்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. தைரியமா இருங்க. ஷீ இஸ் ஆல் ரைட். நாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்க, பட் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே டாக்டர். துர்கா, பாப்பலாம். ரிஷி, நீ மட்டும் ஒரு நிமிஷம் நில்லு. மாம், எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு? இங்க பாரு ரிஷி, பாக்குறதுக்கு சின்ன காயமா இருந்தாலும் பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. மூல நரம்பும் பாதிச்சிருக்கு. டாக்டர், ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பிளட் லீக் ஆயிருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதனால எதுவும்? உங்க சந்தேகம் கரெக்ட் தான். நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பாதிப்பு இருக்கு. அது இல்லாம பண்றது உங்க கையில தான் இருக்கு. டாக்டர் ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? ரிஷி, உங்க அம்மாவுக்கு மூளையில சின்னதா பிளட் லீக் இருக்கிறதுனால அதை இப்ப ஸ்டாப் பண்ணாலும் நிரந்தரமா ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மாதிரி கிரிட்டிக்கலான இடத்துல அந்த லீக்கேஜ் இருக்கு. அதனால அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம், அவங்களுக்கு கோபம் வரக்கூடிய விஷயம் எதுவுமே அவங்க காதுக்கு போகாம பாத்துக்கோங்க. டாக்டர், அப்படியும் ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்துல மூளை பிரஷர் அதிகமாகி திரும்பவும் பிளட் லீக் ஆக ஆரம்பிக்கும். அது நமக்கு தெரியாது. தெரியாத பட்சத்துல அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். அதனாலதான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறது உங்க கையில இருக்குன்னு சொன்னேன். மற்றபடி நான் கொடுத்துருக்க டேப்லெட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் செக்கப்புக்கு வந்துருங்க. நான் கொடுத்துருக்கிற மெடிசன்ஸ் அவங்களுக்கு சரியா 60% குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல ஆண்டவன் தான் வழிகாட்டணும். நல்லதே நடக்கணும்னு நம்புவோம். டேக் கேர் ஆஃப் யுவர் மதர். ஓகே, பை. என்ன எல்லாரும் சுத்தி உக்காந்து ஏதோ அம்மா ஏதோ பேஷண்ட் மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் போங்க. டாக்டரே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப வேண்டியதுதான். நாங்க கிளம்புறது இருக்கட்டும். டாக்டர் என்ன சொன்னாரு? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அவங்களுக்கு ஏதோ அடிப்பட்டத்துல 2-3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களா. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அதுவும் 1 வீக்ல சரியாயிடும் சொன்னாரு.
ஆ, இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? போங்க, எல்லாரும் கிளம்புங்க. தம்பி, நான் வேணா உங்க கூட உதவிக்கு இருக்கட்டுப்பா. அதெல்லாம் வேணாங்க. அதான் பாலாஜி இருக்கான்ல, நாங்களே இன்னும் 1 ஹவர்ல அம்மாவை கூப்பிட்டு கிளம்பி வந்துடுறோம். நீங்க போங்க. அதான் போங்கன்னு சொல்றேன்ல, போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, ரெஸ்ட் எடுங்கம்மா. சார், நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க. ஒரு நிமிஷம். சீக்கிரம் பேசிட்டு வாங்க சார். ரிஷி, அம்மா, அம்மாக்கு அடிப்பட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குடா. நாம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி உன்னோட நிச்சயதார்த்தத்தையும் பாலாஜி காவேரி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திடணும். ரிஷி, இந்த முறையும் அதுல ஏதாவது தடங்கள் வந்தா அம்மாவால தாங்கிக்க முடியாதுடா. என்னம்மா, ஜிபிஎன் குரூப் சித்ரா தேவி கண்ணுல கண்ணீரா? அதுவும் யாருமே பார்க்க முடியாத அபூர்வமான காட்சி. இத்தனை வருஷத்துல நான் இப்பதான் பாக்குறேன். சித்ரா தேவினா அவங்க ரொம்ப கம்பீரமா கெத்தா இருக்கணுமா? இப்படி கண்ணீர் படிச்சுக்கிட்டு ரொம்ப சென்டிமெண்ட் டயலாக்லாம் பேசக்கூடாது. ஏய், கிண்டல் பண்றியா? என்னதான் காசு பணம் பேர் புகழ் இருந்தாலும் கூட தன்னோட வீட்டுல தம் பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய நேரத்துல எந்தவித நல்லதும் நடக்கலன்னா அது கஷ்டம் சொன்னா புரியாது. அம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே மதுக்கு எனக்கும் நல்லபடியா நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி காவேரி பாலாஜி கல்யாணமும் நல்லபடியா நடக்குமா? அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க எப்பவும் போல சித்ரா தேவியாவே இருங்க. அம்மா, ரிஷியோட சோகமான அம்மாவை மறைச்சு வைங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குமா. எங்க, எனக்கு ஒரு ஆர்டர் போடுங்க பாப்போம். ரிஷி, வெளியில போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் சித்ரா தேவி. ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேம்மா. ஏண்டி, நீயும் எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்க? யாராவது ஒருத்தராவது உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாங்களா? அவ வந்த கொஞ்ச நாள்லயே எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறாளுங்க. நீ எல்லாம் வேஸ்ட்டி. ஆரம்பிச்சிட்டாளுங்களா? இனி என்ன பிரச்சனையா வளர்க்க போறாளுங்களோ? என்ன காவேரி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. ஆனா அது எந்த மாதிரி வித்தன் தான் நமக்கு தெரியல. ஏய், அறிவில்ல, சத்தம் இல்லாம வேலை பார்க்க மாட்டியா? தெரியாம போட்டுட்டமா. அப்போ தெரிஞ்சா தலையில போட்டிருப்பியா? என்னடி ஓவரா பண்ற? மண்டையிலேயே போட்டிருக்கணுங்கிறேன். அப்பதான் இவளுங்களாம் அடங்குவாளுங்கிறேன். நீ முதல்ல மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது நிறுத்து. பேசாம சாப்பிடு. இவெல்லாம் என் பக்கத்துல உட்கார்றான். தலை எழுத்து. இவனுக்கெல்லாம் ரொமான்ஸ் ஒரு கேடு. எல்லாம் என் நேரம்.
என்னை மன்னிச்சிரு துர்கா. இனி நம்ம காதல அம்மா கிட்ட சொல்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. கடைசியில் உன்னோட ஆசை தான் நிறைவேறி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க ரிஷி சார். உங்க எதிரில் நின்று பேசக்கூட தகுதி இல்லாதனா உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன டிஃபன் இது? வாயிலே வைக்க முடியல. உன்னால யார் இது பண்ண சொன்னது? கவிதாக்கா, கவிதாக்கா. சார் இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு வேற டிஃபன் கொண்டு வாங்க. ஓகே சார். ஆமா மாமா, வர வர இந்த துர்கா செய்யறது எதையுமே வாயிலேயே வைக்க முடியல. ஆள் ஆளுக்கு பாராட்டினதும் திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடன்பிறப்பே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு 4 தடவை சட்னி சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டுட்டீங்க. என்னாச்சு பாஸ்? நல்லா தானே இருக்கு. இதுக்கே ஏன் பாஸ் நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களா பாஸ்? நீ அமைதியார் பாலாஜி. ஒண்ணுமே சொல்லாம இருந்ததா இன்னைக்கு தப்பா போச்சு. அப்பப்ப கண்டிச்சிருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். இவன் திட்டினது உண்மையா இல்ல நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ அழற மாதிரி அழுது காட்டுன்னு 2 பேரும் பிளான் பண்ணி பண்றாங்களா? எத்தனை நாளைக்கு ஏதாவது ஒரு டைம்ல மாட்டி தானே ஆகணும். அப்ப இருக்கு இவங்களுக்கு. என்னாச்சு பாஸுக்கு? ஏன் இவ்வளவு கோபப்படுறாரு? இப்படிலாம் கோபப்பட மாட்டாரு. என்ன பாலாஜி, என்ன பார்த்ததே இல்லையா? அப்படி பாக்குற? இல்ல பாஸ், நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி மாறிட்டீங்க? என்ன மாறிட்ட? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். யாரு நீங்க? எந்த நேரம் பார்த்தாலும் துர்கா துர்கான்னு துர்கா பின்னாடி சுத்திட்டு இருப்பீங்க. இப்ப என்னடானா அந்த பிள்ளைய இஷ்டத்துக்கு இன்சல்ட் பண்றீங்க. ஏன் பாஸ் இப்படி பண்றீங்க? இது பார் பாலாஜி, நமக்குன்னு ஒரு ஒய்ஃப் ஆறதுக்கு முன்னாடி நம்ம பாக்குற பொண்ணுங்களா ரசிக்கிறது சகஜம்தான். இப்ப எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நான் அதே மாதிரி பண்ணா அது மதுக்கு பண்ற துரோகம் இல்லையா? நீ போய் துர்கா கிட்ட வேணா கேட்டு பாரு, அவளும் இதே தான் சொல்வா. துர்கா எப்போதுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. அது பழசு. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கு பாஸ். அதுதான் என்ன காரணம்னு கேக்குறேன். அதுக்கெல்லாம் எந்த காரணமும் இல்லை.
என்னை நம்பி ஒரு பொண்ணு என் லைஃப்ல வரப்போறா. அவளுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? தப்பே இல்ல பாஸ். ஆனா இத்தனை நாளா நினைக்காத நீங்க இப்ப புதுசா நினைக்கிறீங்களே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். பாலாஜி, உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. நான் இத்தனை நாள் அவகிட்ட எத்தனையோ முறை எத்தனையோ விதமா என் லவ் சொல்லி பார்த்துட்டேன். அவ என் பேச்சை ஒத்துக்கிட்டாளா? சொல்லு பாலாஜி, அவ ஒத்துக்கிட்டாளா? அப்போ இந்த நம்பிக்கையில இன்னும் அவளுக்காக வெயிட் பண்ண சொல்றேன். ஒண்ணு நமக்கு பிடிச்சவங்களுக்காக போராடணும், இல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழணும். எனக்கு பிடிச்ச வாழ்க்கைக்காக நான் போராடி பார்த்தேன், கிடைக்கல. அதான் எனக்கு பிடிச்சவங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி பாஸ், அதுக்கும் இப்ப துர்காவை இன்சல்ட் பண்றதுக்கும் என்ன பாஸ் சம்பந்தம் இருக்கு? அவ மனசை இப்படி சுக்குநூறா உடைக்கிறதுக்கு எப்படி பாஸ் உங்களுக்கு மனசு வந்துச்சு? எனக்கு புரியுது பாலாஜி, தப்புதான். இருந்தாலும் நான் நான் அவ பின்னாடி சுத்தி இருக்கேன். அவ மனசு உருகிற மாதிரி பேசியிருக்கேன். இப்ப நான் திடீர்னு அவகிட்ட பேசாம மதுவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா மொத்தமா எல்லா ஆம்பளைங்க மேலேயும் அவளுக்கு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். ச்சே, எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்துறவங்க அப்படின்னு அப்ப கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அதான் அவளே என்ன வெறுக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டா. அவ கோவம் என் மேல மட்டும்தான் இருக்கும். அந்த கோவத்திலேயாவது அவ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்குவாள்ல, அதான். நீங்க அவசரப்பட்டு ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறீங்க பாஸ். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க பாஸ். இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாலாஜி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி மதுதான் என் வாழ்க்கை. இனி அதுக்கு அதுக்கு தடங்களா யார் வந்தாலும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சரி விடு, என் வாழ்க்கையை பத்தி நினைச்சு உன் சந்தோஷத்தை கெடுத்துக்காத. எனக்காவது நிச்சயதார்த்தம் தான், உனக்கு கல்யாணம். அதுக்கான வேலையை பாரு பாலாஜி. கல்யாண மாப்பிள்ள மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காம ஜாலியாரு. அப்புறம் காவேரி எங்கேயாவது வெளியில கூட்டு போ. பாஸ், உங்க மனசுல எதையோ வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியுமா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது பாஸ். அது என்னன்னு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் பாஸ். என் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்த என் பாஸுக்கு அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாஸ். உனக்கு இன்னும் புரியல பாலாஜி. நம்ம என்ன வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னா அது கொடுப்பன வேணும். இல்லைன்னா வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குதோ அதை ஏத்துக்கதான் வேணும். இதான் வாழ்க்கை.